வணக்கம். பாகியலட்சுமி சரியில்ல. கோபியோட அம்மாவுக்கு மயக்கம் போட்டுட்டாங்கன்னுட்டு அவரே போயிட்டு ஹார்லிக்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மாத்திரை எடுத்து வந்து கொடுக்குறாரு. அம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுக்குமா, நான் கொஞ்சம் வாட்டர் வெளில போயிட்டு வரேன்ட்டு. நீ என்னை விட்டு போகாதப்பா, எனக்கு பயமாக இருக்குது இவங்ககிட்ட இருக்கிறதுக்கு. நீ இருக்கும்போதே எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாரு, நீ இல்லைனா இவங்ககிட்ட இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. இவங்க என்னை ஏதாவது செஞ்சுடுவாங்கன்ட்டு அது கேட்டு அவர் ஷாக் ஆகிறாரு. நீ ஏமா அப்படியெல்லாம் நினைக்கிறேன்ட்டு, பாருப்பா நீ இருக்கும்போது எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் என்கிட்ட சண்டை போடுறாங்க. அப்படி இருக்கும்போது நீ இல்லைனா இவங்க என்னை சும்மா விட மாட்டாங்க, நீ இங்கேயே இருப்பான்னு சொல்லும்போது எனக்கு ஹோட்டலில் கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் இங்கேயே ரெஸ்ட் எடுங்க, அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்ட்டு கோபி ராதிகாவுக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. யாராவது எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன், எங்கள் அம்மா பத்திரமா பார்த்துங்கன்ட்டு அவர் கிளம்புறாரு. அவர் போயிட்டதுக்கப்புறம் இவங்க ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக நீங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்கு நாங்கள் மோசமா, நீங்கள் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பண்ணலான்ட்டு அவங்க அப்படி போனதுக்கப்புறமா கோபியோட அம்மா கையில் ரிமோட் எடுத்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கால் மேலே கால் போட்டு சவுண்டாக வைக்கிறாங்க. இவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா இவங்க இதெல்லாம் நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாப்பிள்ளை நம்மள தானே திட்டுறாருன்ட்டு அவங்க கிளம்புறாங்க. ராதிகாவோட அம்மா ராதிகாவுக்கு பழம் கட் பண்ணி வச்சுட்டு அவங்க கை கழுவிட்டு போயிட்டு வந்து பார்த்தாக்காங்க பழமே காணோம். ஹாலில் வந்து பார்த்தா அதை பாட்டி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் ராதிகாவுக்கு பழம் கட் பண்ணி வச்சா நீங்கள் எடுத்து வந்து சாப்பிட்றீங்களான்ட்டு, ஏன் நான் கூட சாப்பிட்லான்ட்டு அவங்க சாப்பிட்றாங்க. அவங்க ராதிகாவை கூப்பிட்றாங்க, உனக்கு பழம் கட் பண்ணி வச்சாக்கா இவங்க எடுத்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஏன் அத்தை நீங்கள் தான் அப்பயே மயக்க போட்டிங்க, இதை சாப்பிட்டாக்கா உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி ஆகிடும், இதை சாப்பிடக்கூடாதுன்றாங்க. நான் சாப்பிட்லாம், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்றாங்க. இது அவருக்கு தெரிஞ்சு அவர் தான் என்னை திட்டுவார், வேணா கொடுங்க அத்தன்ட்டு கேட்குறாங்க. அவங்க கேட்க மாட்டுறாங்க. இவங்க பிடிங்கிறாங்க. இரு நான் என் பையனுக்கு சொல்கிறேன்ட்டு இவங்க ஃபோன் பண்ணி, கோபி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், என்னோடய சாப்பாடை பிடிங்க நான் ராதிகான்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஷாக் ஆகிட்டு அவர் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. எங்கள் அம்மா சாப்பிடும்போது தட்டு பிடிங்கியான்ட்டு இவங்க சொல்ல வராங்க. அவர் அதை கேட்க மாட்டார், திட்டிட்டு கட் பண்ணுறாரு. இவங்க ஷாக் ஆகிட்டு, என்னை போட்டு கொடுக்குறீங்களா, நீங்கள் இதுதான் சாப்பாடுன்னு சொல்லிட்டீங்களான்ட்டு, இந்தாங்க நீங்களே சாப்பிடுங்கன்ட்டு அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க. நான் எதுக்காக அதை சாப்பிடணும், எனக்கு சக்கரை இருக்கும்போது வேணான்னுட்டு அவங்க உள்ளே போய்ட்றாங்க. அதை பார்த்தது இவங்க 2 பேர் ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு மேலே இவங்க இங்கே இருக்கக்கூடாது, இவங்க பயங்கரமான ஆளாக இருக்காங்க, நாம நினச்ச அளவுக்கு கிடையாது, இவங்க இங்கே இருந்தால் நமக்கு தான் ஆபத்து, சீக்கிரமாக இவங்கள வீட்டை விட்டு அனுப்புகிற வழியை பாருன்ட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. இதே நேரத்தில் பாக்கியா வீட்டில் ஜெனி சாப்பாடு எடுத்து வந்து தாத்தா கொடுக்கலான்ட்டு சாப்பாடு போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்தாங்க. தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்து அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அமிர்தா கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு தாத்தா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜெனி வந்து நிற்கிறத தாத்தா பார்த்துட்றாரு. வாமா உள்ளன்னு கூப்பிட்டோன்னு அவங்களும் உள்ளே வராங்க. என்னம்மா எனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நீ சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிடுமா சொல்லும்போது, இல்லை தாத்தான்ட்டு அவங்க வெளியில் வராங்க. பின்னாலே வராங்க அமிர்தா. ஏன் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தீங்க, நீங்கள் சாப்பிட்றதுக்காக சாப்பிட வேண்டியதானு கேட்கும்போது, எனக்கு இல்லை நான் தாத்தாக்காக தான் போட்டுட்டு வந்தேன், அதுக்குள்ளார நீங்கள் கொடுத்துட்டீங்கன்ட்டு, நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேன், நீங்கள் முதல்ல எனக்கு சொல்லிட்டு இருந்தாக்கா நான் அவர் கொடுக்காம நீங்கள் எடுத்துன்னு போய் கொடுத்துருக்க முடியும், சொல்லாமல் நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுன்றாங்க. சரி நான் குழந்தை அது போகிறேன்ட்டு அவங்க போய்ட்றாங்க. இவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஜெனி, அதனால் அவங்க முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜெனி வந்துட்டு தாத்தா கிட்டே கேட்குறாங்க, மாத்திரைலாம் சாப்பிட்டீங்களா தாத்தான்ட்டு. அந்த இடத்துல எழிலும் பாக்யா வந்து நிற்கிறாங்க. நீங்கள் போனீங்களா சக்ஸஸான்னு கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா சக்ஸஸ்ஸு, நான் கதை சொன்னேன், ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டாருன்ட்டு. அப்போ இவங்க எல்லாருமே கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் அதுக்கு வேலைங்களாக இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டுனாக்கா என் மேலே தடை இருந்தது எல்லாமே நீக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் ஷூட்டிங் போயிடுவேன், அதுக்கப்புறமா படம் எடுத்துருவேன் தாத்தான்ட்டு குஷியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நீங்கள் 2 பேரும் எப்படி ஒன்றா வரீங்கன்ட்டு அமிர்தா கேட்குறாங்க. அம்மா என்னை தேடிட்டு ப்ரொடியூசர் வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க, அதனால தான் 2 பேருமே ஒன்றா வந்துட்டேன்ட்டு. இதை நீங்கள் செழியன் கிட்டே சொன்னீங்களான்னு நான் ஃபோன் பண்ணாமல் எடுக்கலான்ட்டு நான் போய்ட்டு செழியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்ட்டு ஜெனி உள்ளே போய்ட்றாங்க. அப்போ அது பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்ட்டு இவர் பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவங்க எழில் ஃபோன் பண்ணுறாரு தெரிஞ்சவொன்னே ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவோட ஃபோனை வாங்கி பண்ணவொன்னே அவங்க ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, பாட்டி நான் என்னோடய ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டீங்க, தாத்தா அது ஃபோனில் மட்டும் ஃபோன் எடுப்பீங்களா, நான் ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு கதை சொல்லிட்டு வந்த பாட்டி அவர் ஒத்துக்கிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாளில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும் பாட்டி நீ ஒரு குஷியாக சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. இதுவும் சந்தோஷம் தான், ஆனால் நீ குழந்தை பெற்றுக்கணும், அதை விட நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னோன்னே அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவங்க எங்கள் குஷியாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்குது. ராதிகாவோட அம்மா வந்து பார்த்துட்றாங்க. யாரோ குழந்தை பெற்றுக்கணும்லாம் நீங்கள் ஆசைப்படுவீங்க, ஆனால் என் பொண்ணு குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் வேணாம்னு சொல்லுவீங்கன்னான்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் பாட்டி சொல்கிறாங்க, என்னங்க முணுமுணுப்பு, இப்போ நான் டைரக்டரோட பாட்டி, இதுக்கு மேலே நீ அந்த மாதிரிலாம் இட கூடமெல்லாம் பேசக்கூடாது, மனசில் வச்சுக்கிட்டு பேசுன்ட்டு அவங்க குஷியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.